காதல் திருமணம் செய்த மனைவி மீது வெடிகுண்டு வீசி வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார் இங்கு ஒரு விபரீத கணவன். கத்தியால் வெட்டு, 8 மாத சிறை, பழிக்கு பழி என பகீர் கிளப்புகிறது இந்த சம்பவம். சென்னை மதுரவாயல் பகுதியில் உள்ள பாரதியார் தெரு அன்று பதற்றத்தில் ஆழ்ந்திருந்தது. காரணம், அங்கே நடந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல். பிரிந்து வாழும் காதல் மனைவியை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார் இங்கொரு விபரீத கணவன். நடந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். இதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது பெண் வர்ஷா. இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் 2 ஆண்டுகள் மட்டுமே கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். அதற்குள் குடும்ப பிரச்சனை இருவருக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கணவனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 மாதங்களுக்கு முன் சக்திவேலை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வர்ஷா. ஆனால் விடாமல் விரட்டிய சக்திவேல் அடிக்கடி அங்கும் சென்று மனைவி வர்ஷாவை தன்னுடன் சேர்ந்து வாழ அழைத்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்படிதான் கடந்த ஆண்டு மே மாதம் மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவி வர்ஷாவிடம் வீண் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த சக்திவேல் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வர்ஷாவை வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த வர்ஷா இந்த கொலை முயற்சி குறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சக்திவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில மாதங்களாக சிறையில் இருந்த சக்திவேல் சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். வந்ததும் வராததுமாய் தன்னை சிறையில் தள்ளிய மனைவியை பழிவாங்க துடித்திருக்கிறார். அதன்படி நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி போட்டோ எடுத்து மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் வர்ஷா கண்டுகொள்ளாததால் கடுப்பான சக்திவேல் சம்பவத்தன்று இரவு தனது நண்பர்களுடன் சேர்ந்து நாட்டு வெடிகுண்டுகளுடன் மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கே வீட்டு வாசலில் சித்தி சங்கீதா என்பவருடன் அமர்ந்திருந்த வர்ஷாவை பார்த்ததும் கொலை வெறியுடன் நாட்டு வெடிகுண்டை வீசியிருக்கிறார். இதனை கண்ட வர்ஷாவும் சங்கீதாவும் அங்கிருந்து அலறி அடித்து ஓடியிருக்கிறார்கள். நல்ல வேளையாக வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மனைவியை பழிவாங்க நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு பைக்கில் எஸ்கேப் ஆக முயன்ற சக்திவேலை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பிடிக்க முற்பட்டனர். அப்போது சக்திவேல் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு பைக்கில் தப்பி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வர்ஷா இந்த சம்பவம் குறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சக்திவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவான அவரது நண்பரை வலைவீசி தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.